டோர்ஸ்டெப் சர்வீஸோட പുതിയൊരു വീഡിയോയിലോട്ട് ഏവർക്കും സ്വാഗതം. ഇന്നത്തെ വീഡിയോ എന്നാ സാംസങ് വാഷിംഗ് മെഷീൻ ഓവർ സൗണ്ട് അഥവാ டம் கட்டானது டப்பு வந்துட்டு இது கட் ஆகிருக்கு. எப்படின்னா நமக்கு ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ணோம். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டப்பு சுற்றி பார்த்தாலே நமக்கு தெரியும் ரொம்ப ஹேங் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹேங் ஆகிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் ஸ்க்ரூவு எல்லாமே கழட்டணும். அதை எப்படி கழட்டணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு சோப்பு ட்ரே ரிமூவ் பண்ணிக்கலாம். சோப்பு ட்ரே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் போனோன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். டாப் கவர் கழட்டதுக்கான 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு உள்ளே எல்லா இதுவும் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, அதனால் 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணலாம். ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வாஷிங் மிஷினோட உள்ளே நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், டிவி, ஃப்ரிட்ஜு, எல்இடி, எல்சிடி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா தாழെ கொடுத்துருக்குன்னா நம்பரில் கால் பண்ணலாம். நம்ம சர்வீஸ் சென்டர் கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் அவைலபிள் தான். ஓகே, அதே மாதிரி வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக நம்மளுக்கு கழட்டணும். எப்படி கழட்டணும்னுள்ளது அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டப்பை எப்படி கழட்டணும்னுள்ளது கரெக்டாக தெரியும். ஓகே, அப்போ வீடியோக்கு உள்ளே போகலாம். இந்த இங்கே இருக்கிற ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டணும். இதுதான் போர்டுக்கு வரணும் ஸ்க்ரூ, இல்லைனா பேனல் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். இந்த பேனல் ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் பேனல் ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த சைடிலும் பேனல் ஸ்க்ரூ இருக்குது, சோப்பு ட்ரையில் ஸ்க்ரூ இருக்குது. எல்லா ஸ்க்ரூவுமே ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றாயிட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு டப்பு ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியும். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. டப்பு அந்தளவுக்கு கட் ஆகிருக்கு, தெரியுது இல்லையா? டப்பு உள்ளே கட் ஆகிருக்கு. அதே மாதிரி வெளியிலும் இந்த மாதிரி கட் ஆகிருக்கு. இந்த மாதிரி கட் ஆனன்னா என்ன பண்ணணும்னுள்ளது தான் கேட்கணும். ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்ட போது கஸ்டமர் இது நீங்கள் ஃப்ரண்ட் டப்பு மாற்ற வேண்டாம், எம்சிலே ஒட்டினா போதும்னு சொன்னேன். அதை எப்படி எம்சியில் போட்டு ஒட்டி ரெடி பண்ணணும்னுள்ளது எல்லாமே நம்ம வீடியோவில் தெளிவாக காட்டும். பை சான்ஸ் கஸ்டமர் இது புதுசு மாற்றணும்னு சொன்னால் இது புதுசு மாற்றி கொடுப்போம். கஸ்டமர் வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம அதில் எம்சியில் போட்டுட்டு ரெடி பண்ணி கொடுக்குவோம். கிளியராக பார்த்துக்கோங்க. எப்படி கழட்டணும்னுள்ளது எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, தெரியுது இல்லையா? அங்கே தான் கட் ஆகிருக்கு. அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்மளை இது பண்ண வேண்டியது. இதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி எம்சியில் ஒட்டணும்னுள்ள வீடியோ போட்டிருக்கு. அப்படியே இருந்தாலும் இதுக்கும் நான் எப்படி எம்சியில் ஒட்டினா எப்படி இது பண்ணணும்னுள்ளதெல்லாம் காட்டுத்துறேன். அது இந்த பிளாக் கலரில் எல்லாம் பேலன்ஸர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னுள்ளது பார்த்துக்கலாம். அது 6 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 6 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பேலன்ஸரை ரிமூவ் பண்ண வேண்டி வரும். ஓகே, பார்த்தாச்சு எந்த அளவுக்கு கட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள் ட்ரம்மு. அப்போ இந்த அளவுக்கு கஸ்டமரை யூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா தண்ணியெல்லாம் கீழே ரொம்ப லீக் ஆகி போயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருங்க இது மட்டும்தான் சொல்ல முடியும். தெரியுது, அந்த இடம்லாம் ரொம்ப கட் ஆகிருக்கு. டப்பு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். பதியம் ரிமூவ் பண்ணி எடுத்தோன்னா டப்பு நமக்கு தெரியும். உள்ளே பாருங்கள், இதுதான் கட்டான இடம் எல்லாம். அந்த ரவுண்டாக தெரியிற இடம் எல்லாம் வந்துட்டு கட் ஆகிருக்கு. அந்த கை வச்சு காட்டின இடம் எல்லாம் வந்துட்டு கட் ஆகிருக்கு. இனி ஸ்டீல் டப் எடுத்தாச்சு. ஸ்டீல் டப்பிൻ്റെ பேக் பார்த்துக்கோங்க. ஸ்டீல் டப்பிൻ്റെ பேக் அந்தளவுக்கு கட் ஆகி போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா நம்மளை ஓவர்லோடு, சால்ட்டு வாட்ரு அந்த மாதிரி தான் இதுக்கு கட் ஆகிறதுக்கான ரீசன். இந்த சால்ட் வாட்டர் இந்த மாதிரி கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னுள்ள வீடியோ நம்மளை விரைவில் போட்டிருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே போனதுனால தெரியும் இந்த மாதிரி கட்டாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு. ஏன்னா இந்த மாதிரி கட்டாகும்போது பை சான்ஸ் நம்ம இல்லைன்னா வாஷிங் மிஷின் கீழே விழும். நிறைய கஸ்டமர் ஸ்டாண்ட்லலாம் வச்சுருக்கோம். ஸ்டாண்ட்லலாம் வச்ச வாஷிங் மிஷின் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு கட்டாக இருக்குது, ஓவர் சவுண்டு வருது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மடிக்க வேண்டியதில்லை. எங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணலாம். நம்மளுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் சர்வீஸ் பண்ணி தருந்தா இருக்கும். நல்ல நீட்டாக பண்ணித்தரோம். இதோட செகண்ட் வீடியோ நம்மளை விரைவில் போடும். ஓகே, பேக் சைடில் மோட்டரை எப்படி கழட்டணுன்றதும் சொல்லி நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்துள்ள வீடியோவுக்கு என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஸ்பைடர் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்மளை விரைவில் போடுறதா இருக்கும். அப்போ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.